தாரா தாரா இது இருக்கா எவ்ரிடே ஈவினிங் வந்து 6 o'clock வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோ லைவ் ஆயிரும். அன்னன்னைக்கு ஷூட் பண்ணுற வீடியோ அன்னன்னைக்கே அப்லோட் பண்ண போகிறோம். வெல்கம் பேக். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு நம்ம வந்து தாராவை பார்த்து எல்லாம் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பைக்கர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடாமல் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டேன் யூடியூப்லேருந்து. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜாம்பியாவில் நம்மளுடைய பைக்ஸை வச்சோம். அதோடு வந்து நான் வீடியோ முடித்தவன் தான். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் வீடியோவே போடல. இப்போது நம்ம வந்துட்டோம். ஃபைனலி அமெரிக்கா வந்து ரீச் ஆயாச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய அலாஸ்கா ரைடும் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தாராவை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. ஸோ குமாரண்ணா வந்து இருக்காரு. ஆல்ரெடி வந்து இங்கே அட்லாண்டாவில் நம்ம ஒரு ஆஃப் ரோடிங் vlog ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து சும்மா எங்களுடைய மெமரிக்காக போட்டது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வீடியோவோ என்னமோ. அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குமாரண்ணா. ஸோ அவர் வீட்டை தான் வந்து நம்மளுடைய பைக்கும் வச்சுருந்தோம். ஸோ டக்குன்னு எங்கள் மாமா வீட்டிலேருந்து கிளம்பி அது ஒரு பெரிய கதை, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். சரி. ஸோ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அண்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு தாராவை போய் பார்ப்போம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல, ஒரு சொட்டு கூட தூங்கலை நான். ஸோ காலைல போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றிண்ணா, நன்றி. ஓகே மக்களே, மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். தாரா வெளியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வாட் அ சேஞ்ச் ஓவர். இன்னும் இப்படி ஆகிட்டு இருக்கீங்க. வெல்கம் பேக். You guys set up? I left your bike outside. Your keys there. Hey, Judge. Here is Tara. Tara இது இருக்கா? ஹெட்லைட்லாம் நான் இன்னும் மாட்டல. ஹெட்லைட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் மாட்டணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோட் ரைடு போக போகிறோம். ஜிஎஸ் அண்ட் 110 மற்ற எல்லாத்தையும் நான் அப்படியே உங்களுக்கு மோட்டோ vlogging கண்டினியூ பண்ணுறேன். குமார் அண்ணாவுடைய கராஜ். ஹாய், எப்படி இருக்கீங்க? Good. How are you? Good. ஸோ இதை பாருங்க என்னென்ன பைக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டா ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஸ்டிக்கரிங் ஒன்று பண்ணியிருக்காரா பைக்கு? திஸ் இஸ் சம்திங் நியூ. புதுசாக ஏதோ வாங்கியிருக்காரு. என்ன பைக்குன்னு கூட எனக்கு தெரியல. Yamaha. ஓகே, R6 தான் நினைக்கிறேன். R6 தான் ஸ்டிக்கரிங் ஏதோ பண்ணியிருக்காரு புதுசாக. அண்ட் இது வந்து ஃப்ரேசர் FZ1. இந்த FZ1 இது வந்து ஸ்பீட் ட்ரிபிள். இது வந்து டுக்காட்டி மல்டிஸ்ட்ராடா. அண்ட் இங்கே இன்னொரு GS. ஓகே மக்களே, ஆஃப்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு நம்ம வந்து தாராவை பார்த்து ஓட்டி எல்லாம் பண்ணி. அண்ட் இட் ஃபீல்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். பயங்கர டிஃப்ரெண்ட்டாக, பயங்கர கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. தேங்க்யூ. ஓகே, oops. I think the battery is down. Start பண்ணுதா? Bike is not starting, man. ஏகப்பட்ட வார்னிங்ஸ் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. That's okay. இப்போ அடிங்க. Down. Brake light faulty. So many faults. எவ்வளோ எரர்ஸ்டா கேன்சல் பண்ணுறப்ப. நம்பர் பிளேட் லைட் ஃபால்ட்டி. Wire is not. This side.
ஓகே கைஸ், ஃபைனலி வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் சீரியஸாக வந்து நல்லா பயத்துட்டேன். இல்லைடா இதுன்னு சொல்லி ஒரு ஜிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் யாராலையும் வச்சிருக்க முடியாது. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கண்டிஷனில் நான் வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஹெட்லைட் மாட்டணும், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் மாற்றணும், 2 இண்டிகேட்டர்ஸும். அண்டு ரிம்மில் வந்து அந்த ஒரு சின்ன கிராக் இருக்குது. ரிம்முடைய ரேட்டை கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ரிம்மு மட்டும். 1.7 to 2 lakhs ரிம்மு மட்டும் வரும். ஸோ அது பண்ணணும். பட் அது இப்போதைக்கு நான் பண்ண போகிறதில்ல. ஹெட்லைட் நம்மக்கிட்ட இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம பிஎம்டபிள்யூலேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு டயர்ஸ் மாற்றிட்டோன்னா we are good to go இந்த ஒரு ரைடுக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து ஓகே நம்ம வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ரைடு ஒன்று போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எனக்கும் வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ அங்கேருந்து இங்கே தள்ளிட்டு வரும்போதே வந்து அந்த ஒரு வெயிட் அதெல்லாமே வந்து பயங்கரமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக் புதுசாக வந்து ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நம்ம ஓட்டல. அதனால் வந்து ஒரு புது பைக் ஓட்டுற மாதிரி தான், ஒரு பிகினராக தான் வந்து இப்போ நம்ம வந்து தாராள ஏற போகிறோம். அது இல்லாமல் என்டியூரோ 690 மாதிரி ஒரு லைட் வெயிட்டான பைக் ஓட்டிட்டு இப்போ இவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு பைக்கை மறுபடியும் ஹேண்டில் பண்ணுறோம். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வார்ம் அப் தேவை. அந்த ஒரு வார்ம் அப் ரைடு தான் இன்றைக்கி. ஸோ குரூப்பாக வந்து 3 1250 GSC அண்ட் ஒரு 10 வந்து போகிறோம். இங்கே பக்கத்தில் ஒரு ஆஃப் ரோட். இன்ஜின் சவுண்ட்ஸ் குட் பாருங்கள், ஸ்மூத்தாக. ஆஹா, அந்த கேடிஎம் உடைய சத்தத்தை கேட்டு கேட்டு இந்த ஜிஎஸ் உடைய சத்தம் அப்படியே எனக்கு வந்து சவுண்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஓம் நம சிவாய. ஆஹா, எல்லாமே கீரே போட முடியல. எனக்கு வந்து எல்லாமே வந்து புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. லெட்ஸ் டேக் இட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஏன்னா தாரா இஸ் பேக். ஏன்னா சாரி தாரா, ஒன்று இந்த நிலமையில் நான் இப்படி விட்டு போனதுக்கு ரெடி பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணிடுறேன். ஆஹா, ஸோ நைஸ் டு பி பேக் ஆன் தாரா ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் சத்தியமாக அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். உன்னோட அருமை தெரியாமல் இருந்தது எனக்கு இத்தனை நாளாக. என்னோட ஷூ வந்து நான் இன்னும் வந்து ப்ராப்பராக இந்த ஒரு கியர் ரேஷியோக்கு வந்து செட் பண்ணல. கியர் ரேஷியோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் வைக்கணும். அப்போ தான் வந்து என்னால் கரெக்டாக ப்ராப்பராக கியர் போட முடியும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு தாரா வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே தாராவை வாங்கி மீன்ஸ் நடுவில் கொஞ்ச நாளாக வந்து ஒரு பெரிய பைக் ஓட்டுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே இல்லை. இதோடைய எக்ஸ்பென்சஸ்ஸு அதெல்லாமே வந்து நான் வந்து பெருசாக பொருட்படுத்துறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன். பட் சொல்கிறேருங்க, ஃபியூயல் போட்டுப்போம். கிரேட். ஃபுல் பண்ண போகிறதுல ஒரு 2 கேலன் 3 கேலன் போட்டு I'm gonna stop it. ஃபுல் டேங்க் போடக்கூடாதுன்னு நினச்சேன், ஃபுல் டேங்க் போட்டேன். ஃபுல்லாக இருக்குது. ஏதோ புதுசாக, அதான் சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசாக வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ நம்ம ஒரு பெரிய பைக் ஓட்டுறோண்டா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் இருந்தேன். ஏன்னா இதுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ்ஸு அதெல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்லி நம்மளே தான் இது பண்ணிடுறோன்றதுனால அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கவே இல்லை. பட் இப்போ இந்த ரிம்மோடைய அமௌண்ட் வந்ததில்ல, அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, தம்பி நீ ஓட்டுறது சும்மா வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பைக் இல்லைப்பா, நீ ஓட்டுறது 30 லட்ச ரூபா பைக்கு. அதுக்கான ஒரு வேல்யூவை நீ கொடுக்கவே மாட்டேங்கிற கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ஃபீலே ஆக ஆரம்பிச்சுது. நம்ம தமிழ்நாட்டு ரிஜிஸ்டர்டு வண்டியை வந்து அமெரிக்காவில் ஓட்டுறோன்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் வந்து ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் பைக்கிங் கம்யூனிட்டி, அதுவும் எஸ்பெஷலி தமிழ் பேசுகிறவங்க அப்படின்னும் போது இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்குது அவங்க கூடலாம் ரைட் பண்ணுறது. வர அமெரிக்கா கொடி வீட்டுக்கு முன்னாடி வந்து பறக்க விட்டு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து அமெரிக்கன் ஃப்ளாக் வந்து கண்டிப்பாக எதனா ஒரு இடத்துல பறக்க விட்டுருப்பாங்க.
நம்ம வந்து சிட்டிக்கு கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 20 மைல்ஸ் நம்ம வந்திருப்போம்னு நினைக்கிறேன். கம்மிங் அப்படின்ற அந்த ஒரு அட்லாண்டாவுடைய கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 20 மைல்ஸ் வந்திருப்போம், அவ்வளோதான். 20 மைல்ஸ் கூட வந்திருக்க மாட்டோம். அண்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு வில்லேஜ் டைப்பில் வந்து மாறிடுச்சு லொக்கேஷனே. வா, இந்த ஒரு லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, பச்சை பசேல்னு. அடா பியூட்டிஃபுல். ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் பிரேக். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு லொக்கேஷனு. இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். அண்டு இது செகண்ட் டைம் நம்ம இங்கே வர்றது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பைக்கர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபேமஸான ஒரு கெஃபே. ஸோ இந்த கெஃபேல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பைக்கர்ஸ் வீக்கெண்டாக தான் வருவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பைக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பைக்ஸ் எல்லாத்தையும் இங்கே பார்க் பண்ணி நம்ம இப்போ உள்ள போய் ஒரு காஃபியை போடுவோம். இதுதான் வந்து இந்த கெஃபே உள்ள. ஸோ நான் வந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு going outside. இந்த பைக்கில் வந்து ரீமஸ் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு இந்த ஜிஎஸ்ஏல. அண்ட் இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்பின்னுக்கு தான் வந்தோம். பயங்கரமாக இருக்குது கைஸ் இந்த ரூட்டில். 2 days டைம் இருக்குது ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னையிலேருந்து நமக்கு வீடியோஸ் வந்து டெய்லியும் வரும். டெய்லியும் ஈவினிங் 6 o'clock இந்தியன் டைம் படி ஈவினிங் 6 o'clock தினந்தோறும் வீடியோ அப் டு டேட் அப்படியே வந்து வீடியோஸ் அன்னன்னைக்கு வீடியோ அன்னன்னைக்கு எடிட் பண்ணி போட போகிறேன் நான். பிகாஸ் நம்ம வந்து நிறைய ஸ்டேட்ஸ் கவர் பண்ண போகிறோம் இங்கே யூஎஸில். ஸோ போகிற இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துக்கு வரோன்றது நம்ம சிவிஎன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த ஒரு 2 days நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டயர்ஸு அதெல்லாமே நான் மாற்ற வேண்டியது இருக்குது. மோஸ்ட்லி எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ண போகிறேன். சர்வீஸிங்லேருந்து எல்லாத்தையும் நான் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் இங்கே வெளியே கொடுத்தோன்னா தீட்டிடுவாங்க பில்லு நமக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த அலாஸ்கா ட்ரிப் இருக்குல்ல, அலாஸ்கா ட்ரிப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 10-15 days வந்து மோஸ்ட்லி சோலோ ரைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோலோ ரைடு தான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 10-15 days. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சோலோவாக ரூட் 66 பண்ண போகிறேன். ஸோ அட்லாண்டாலேருந்து நம்ம டுவர்ட்ஸ் சிக்காகோ போயிட்டு சிக்காகோவிலேருந்து லாஸ் ஏஞ்சலஸ் போக போகிறோம். சிக்காகோவில் தான் வந்து ரூட் 66 ஸ்டார்ட் ஆகுது, லாஸ் ஏஞ்சலஸில் எண்ட் ஆகுது. ஸோ அந்த ரூட் வந்து நான் சோலோவாக பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து லாஸ் ஏஞ்சலஸில் நம்மளுடைய பார்ட்னர் இன் க்ரைம் அவர் வந்து ஜாயின் பண்ணிப்பார் நம்ம கூட. நான் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரிலாம் போட்டிருந்தேன். பட் யாருன்னா வந்து என்னுடைய அலாஸ்கா ரைடில் வந்து நம்ம என் கூட ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நான் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் கிரேட். அண்ட் யாருன்னா வந்து யூஎஸ்லேருந்து நம்ம சிவிஎன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரூட் 66 வரக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுமே கவர் பண்ண போகிறோம். அப் டு டேட் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து எவ்ரிடே வந்துகிட்டே இருக்கும் நமக்கு அப்டேட்ஸு. ஸோ மறக்காமல் போய்ட்டு அதை போய் பாருங்கள்.
நம்ம எங்கே இருக்கோம், எங்கே ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் வீடியோ வரும், இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து டே டு டே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணனா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். வடக்குலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் டு ரீச் அலாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து ரீச் அலாஸ்கான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்புல. மேபி ட்ரூவாக கூட இருக்கலாம். பட் நம்ம தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு பர்சன், தமிழ்நாட்டிலேருந்து இல்லை இந்தியாவிலேருந்தே வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு பர்சன் சில்லே உஷுவாயாவிலேருந்து நம்ம வந்து அலாஸ்கா வந்து நம்ம தமிழ்நாடு ரிஜிஸ்டர்ட் பைக்கில் பண்ணுறோம். இந்தியன் ரிஜிஸ்டர்ட் பைக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியன் ரிஜிஸ்டர்ட் பைக்கில் ஃபஸ்ட்டு இந்தியன் பண்ணுறோம். அண்டு அவருக்கு நம்ம வடக்கு நண்பருக்கு கிடைச்ச அளவுக்கு சப்போர்ட்டு நம்ம ஊரில் நம்ம மொழியில் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்காதுன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, தோக்க விட்டுறாதீங்க என்னைய. ஏன்னா இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுதோ அப்போ தான் வந்து இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கான்றது வெளியே தெரியும். ஈவன் வடக்கில் வாழும் நம்ம நண்பர்களுக்கு கூட. இந்த ஆஃப் ரோட் முடிச்சுட்டு நான் வந்து டயர் மாற்றும் போது வந்து பார்க்கணும், ரிம்மில் வந்து அந்த கிராக் வந்து எங்கே தெரியுமா, நம்ம வெனின்சுலா கரெக்டாக நம்ம அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே ஓட்டினோம் பார்த்தீங்களா, அங்கே ஆன கிராக்கு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டேன், அந்த ஒரு கிராக்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. பட்டு அது ஒன்ஸ் வந்து நான் வந்து இப்போ டயர் சேஞ்ச் பண்ணும்போது தான் செக் பண்ணணும், பட் எந்த அளவுக்கு வந்து கிராக் வந்து டெவலப் ஆகிருக்கா இல்லைனா வந்து அதே சைஸ்லேயே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. டெவலப் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் வேறு ஒரு ரிம்மு வந்து அரேஞ்ச் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா எப்போ வேணால் டெவலப் ஆகிருந்ததுன்னா எப்போ வேணால் உடையலாம் ரிம்மு, அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஆஃப் ரோடில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி எதனா ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் நமக்கு. ஓகே மக்களே, ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பைக்லாம் வச்சுட்டு இப்போ நானும் என் மாமாவும் 2 பேரும் சைக்கிள் கியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்டோர் ஒன்று இருக்குது. ஆக்சசரிஸு, பார்ட்ஸு அதெல்லாமே கிடைக்கும். அங்கே போய்ட்டு நம்மளுடைய தாராக்கு வந்து இன்ஜின் ஆயில், அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு வாங்கணும். ப்ளஸ் டயர்ஸ் வந்து என்னென்ன டயர்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா ஹெட்லைட் மாட்டுறதுக்கு சில புஷ்ஷு, கிளாம்ப்லாம் வேணும். அந்த கிளாம்ப்லாம் நான் எடுத்துகிட்டு வர மாதிரிட்டேன். அதெல்லாமே பழைய ஹெட்லைட்டோடு சேர்த்து கொடுத்துட்டேன் நான் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண கொடுக்கும்போது. ஸோ அது வந்து BMW வந்து இங்கெல்லாம் சண்டே மண்டே 2 நாள் க்ளோஸு, டியூஸ்டே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து நான் பைக் சர்வீஸிங்கு மற்ற எதனா வந்து ஒர்க்குங்கலாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டியூஸ்டே வந்து அந்த ஒரு ஹெட்லைட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இன்னும் ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் இன்னும் வந்து ஒரு 1.6 மைல்ஸ் இருக்குது. ஸோ குமிங்லேருந்து இது ஆல்ஃபரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு 20 மைல்ஸ் நம்ம வீட்டிலேருந்து. ஓகே மக்களே, பைக் ஷாப்புக்கு போயிட்டு இன்ஜின் ஆயில் வாங்கிட்டேன். ஸோ அங்கே பெருசாக எதுவும் இல்லை, அதனால தான் அங்கே எதுவும் பிளாக் பண்ணல. அப்படியே இங்கே வந்து நம்ம இப்போ காஸ்கோ வந்திருக்கோம். காஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு பெரிய சைஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே கிடைக்காதே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ பானிபூரி, அப்புறம் ஃப்ரூட்ஸு, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் அனைத்தும் வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பானிபூரி வந்து இது வந்து இப்போ 4 செட்டு இருக்கா, அதை பாருங்கள். 1 2 3 செட்டு இருக்குது. ஒரு செட்டு வந்து வெளியே வாங்கினா $5. பட் இங்கே வந்து மொத்தமாக 3மே சேர்த்து $7. ஸோ அதுதான் வந்து காஸ்கோடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் தான் எங்கள் குடும்பமே நடத்துவாங்க. இது வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ஏரியா எங்கள் காஸ்கோவில். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே இது உள்ளே இருக்கும். உள்ளே வந்தாலே சில்லுன்னு ஆயிரும் அப்படியே பயங்கரமாக. How much, Mama? How much? $5.99. $6. Croissants. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்த மீட்டு, எல்லா விதமான மீட்டுமே வந்து விற்பாங்க. இங்கே இப்போ மீட் செக்ஷன் தான் போயிட்டுருக்கோம். என்னென்னா எல்லாருமே வாங்கி வீட்டில் வந்து அடுக்கி வச்சுருவாங்க, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லாம். அந்த மாதிரி நம்ம ஊரில் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கடிக்கிற பாய்கிட்ட போயிட்டு வெட்டிலாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க, ஆல்ரெடி வெட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பீஃபா? இதெல்லாம் பீஃப். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையும் அந்தந்த ஒயின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயின்ஸ் எல்லாமே வந்து இந்த ரேக்கில் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், ப்ரான்ஸு இதெல்லாமே பீஃப் தான் நினைக்கிறேன். பீஃப். இங்கே வந்து சிக்கனு,
ஃபிஷ்ஷு நிறைய எண்ணமும் இருக்கும் மக்களே. மீட்டு எல்லா மீட்டுமே இருக்கும் இங்கே. இல்லாத மீட்டே கிடையாது. அந்த சைடு வந்து சால்மன்லாம் கூட இருக்கும். இங்கே பாருங்க, சால்மன், ஸ்ட்ரவுட் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த ரெடிமேட் சாலட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து மசாலா போட்டே வச்சுருக்காங்க. ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய் சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான். பால் கேன், நம்ம ஊர் மாதிரி பால் பேக்கெட்லாம் கிடையாது. இதை பாருங்கள், எத்தனை வாங்கி லோட் பண்ணுறது பாருங்கள். இது எத்தனை நாளைக்கு வரும் மாமா? 2 days-ஆ? ஆமாம், வீட்டில் வந்து இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால 2 நாளில் காலியாகிடும். இது எல்லாமே இது ஃபுல்லாக வந்து டைரி ப்ராடக்ட்ஸு. இந்த கோல்ட் ஸ்டோரேஜில் இருக்கிறது. கிட்ஸுக்கு ஓகே. A2 மில்க் ப்ரோட்டீன் ஃபுல்லாக. இந்த பாருங்கள், ஆல்மண்ட் மில்க்கு எல்லாமே இருக்குது இங்கே. இந்த பாருங்கள், பேலட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. பிளேட்ஸு இங்கே கிடைக்காததுன்னு ஒன்றும் கிடையாது. டிவியிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ரிட்டர்ன் பாலிசி மாதிரி வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரிட்டர்ன் பாலிசிலாம் வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு போய்ட்டு வேணாம்னா எத்தனை நாள் கூட எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம்? 90 days-க்குள்ளே வந்து எது வாங்கலாம். ஈட்டபிள்ஸ் இல்லை, ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்லாமே மான்ஸ்டர் ட்ரிங்க்கு, ரெட் புல்லு, இதெல்லாம் வந்து நிறைய இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம வே ப்ரோட்டீன்லேருந்து எல்லாமே இருக்கும் மக்கள். இங்கே கிடைக்காததே கிடையாது. ஐஸ்கிரீம் பாருங்கள், நாயுடைய பெட்டு, பூனை விளையாடுறதுக்கு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அதிகமாக அங்கே பார்த்தீங்களா ஒரு நாய் உள்ள சுற்றிட்டு இருக்கு. எதுவும் அதே மாதிரி இங்கே வந்து காஸ்கோ கார்டு இருந்தால் மட்டும்தான் உள்ள என்ட்ரி. காஸ்கோ கார்டுக்கு உங்களுக்கு இயர்லி சம்திங் ஏதோ இருக்கும். இதெல்லாமே வந்து ஆல்ரெடி இது பண்ண மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸ். அந்த பாட்டி அங்கே செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சாம்பிள். இங்கே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சாம்பிள் அங்கங்கே நம்மளுக்கு ஒரு கப்பில் கொடுப்பாங்க. வேணும்னா அதை கூட சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் உள்ளே வரலாம். அப்புறம் இதெல்லாம் ஒயின் செம்மையாக இருக்குது ஒயின். ஆஹா, எல்லாம் டோட்டலாக வந்து இவ்வளோ ஃபுல்லாக இருக்குல்ல. இன்னும் ஒரு $500 வருமா? இன்னும் எல்லாத்தையும் முடிச்சா, பர்ச்சேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் $400. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 35,000 ரூபா. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? 1 வீக். 1 வீக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 35,000 to 40,000 ரூபா. ஆக்சுவலாக வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால பட்ஜெட் எங்கள் மாமாவுக்கு எகுறுது. இல்லைன்னா $100 முடிச்சிருவாப்புல. 40,000 ரூபா 2 வீக்ஸ் நடக்க வேண்டியது. எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் இருக்கிறதுனால 1 வீக். நீங்கள் எனக்கு வந்து ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் வாங்கணும். விட்டமின் டேப்லெட்ஸ், ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ்ன்ற இங்கே வந்து மெடிக்கல் ஃபார்மசி கூட இருக்குது. எல்லாமே கிடைக்கும். சொல்லல A to Z. இங்கே வந்து ஐஸ் பாக்ஸு, இதை பாருங்கள். இதை வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான ஐஸ் பாக்ஸு, பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டென்ட்டு. ப்ளஸ் இன்னும் ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் இருக்கும் மக்களே. இங்கே பயங்கரமாக. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஐஃபோனு, ஐபேடு, ஆப்பிள் வாட்ச் எல்லாமே. அதெல்லாம் வந்து ரேட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஒரு $10 $20 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்க, இதுதான் காஸ்கோ ஹோல்சேல். ஸோ எங்கள் மாமா வந்து நான் உள்ளே போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரேன்றதுக்குள்ளே பில்லை போட்டு டாப்புன்னு வெளியே வந்துருக்காப்புல. அண்டு இங்கே வந்து என்னென்னா அந்த ஒரு காஸ்கோ கார்டு ஒன்று இருக்கும், மெம்பர்ஷிப் கார்டு. அது இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உள்ளே அலோவே பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கோங்க, காட்டுற மாதிரி. ஆனால் வந்து புயலும் வந்து வெளியே $5 விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து $3 அந்த மாதிரி வந்து ஃபியூலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், இங்கேயே நான் சொல்லி முடியல. பார்த்தீங்கன்னா காஸ்கோ ஹோல்சேல்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கு. ஸோ அதுக்காக தான் நான் காஸ்கோ கார்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபியூல்லாம் போடணுன்றதுனால. ஓகே மக்களே, ஃபைனலி நம்ம வந்து திரும்ப வீட்டுக்கு வந்து அண்டு தாராவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜென்ரல் சர்வீஸ் வந்து முடிஞ்சிருச்சு தாராவில்.
இன்ஜின் ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக மாற்றியாச்சு. ஆயில் ஃபில்ட்ரு வந்து இந்த வாட்டி K&N ஆயில் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்கேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏர் ஃபில்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக செம்மண். அதை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பண்ணியாச்சு. அது இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இதை பாருங்கள் எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஹெட்லைட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஒரு புஷ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு புஷ்ஷு இங்கே ஒன்று வரணும். அது வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அது BMW ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். அப்புறமா டயர்ஸ் வந்து மாற்றணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 டயர்ஸும் மாற்றணும். பிரேக் ஆயில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு வேலை மட்டும்தான் வந்து இப்போதைக்கு தாராள பேலன்ஸ் இருக்குது. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அலாஸ்கா ரைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கப்புறமா வந்து எவ்ரிடே ஈவினிங் வந்து 6 o'clock வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோ லைவ் ஆயிரும். அன்னன்னைக்கு ஷூட் பண்ணுற வீடியோ அன்னன்னைக்கே அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்த ஒரு மாதம் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். அண்ட் சீரியஸாக வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து தாராவை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு இப்போது ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே கடையில் விட்டுருந்தோம்னா சாலிடாக ஒரு $500 லேபர் மட்டும் போட்டிருப்பாங்க. மொத்தமாக ஒரு கலந்து ஒரு 80,000 90,000 கண்டிப்பாக வந்திருக்கும். ப்ளஸ் ஹெட்லைட்லாம் மாட்ட சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு சொல்லி தீட்டிடுவாங்க. ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எரர் கோடு வருது பார்த்தீங்களா, BMW போய்ட்டு ஐயா சாமி எனக்கு இந்த எரர் கோடு மட்டும் வருது, அதை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கிளியர் பண்ணிப்போம் ஓசியில். ஸோ பட்ஜெட்டில் பைக் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கராஜ்லேயும் வந்து பயங்கரமாக ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் பைக் வந்து சர்வீஸ் பண்ணணும்னா நம்ம செரி vlogs கராஜில் மறக்காம போய் சர்வீஸ் பண்ணிடுங்க. பை.